வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி. ஒற்றை ஆட்சியை எதிர்க்க வேண்டும், ஓரணியில் திரண்டு எதிர்கொள்ள வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஜெகதீப் தங்கர் வெற்றி. பிரதமர் மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. காமன்வெல்த் மகளிர் கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய அணி. இறுதிப் போட்டிக்குள் நுழைந்ததன் மூலம் பதக்கம் உறுதி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 4வது டி20 கிரிக்கெட் போட்டி 59 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 3-1 கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கிற உணர்வை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சுதந்திர பெருவிழா குறித்த தேசிய கூட்டத்தில் பேசிய பிரதமர், நமது தேசிய கொடி ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாகவும் அந்த ஒற்றுமை நாட்டிற்கு நேர்மறை மற்றும் வளர்ச்சியை கொண்டுவரும் எனவும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் எதிர்குரல் கொடுத்தால் நீக்கம் செய்கிறார்கள் என்றும், அவர்கள் கொண்டுவர நினைக்கும் ஒற்றை ஆட்சியை ஓரணியில் அணிதிரண்டு எதிர்கொள்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 25வது மாநில மாநாட்டில் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது முதலமைச்சராக நானாக அமர்ந்து விடவில்லை என்றும், தோழமை கட்சிகளால் முதல்வர் ஆகியுள்ளேன் என்றும் கூறினார். சமூக விடுதலை பேசிய திராவிட இயக்கமும், நாட்டு விடுதலை பேசிய காங்கிரஸ் கட்சியும், பொருளாதார வர்க்க விடுதலை பேசிய கம்யூனிஸ்ட் இயக்கமும் இன்றைக்கு ஒரே மேடைக்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் இன்று அனைவரும் பேச வேண்டியது சமூக நல்லிணக்கமும் மாநில உரிமைகளும் தான். தனித்தனியாக போராடி வந்த நாம் இன்று ஒன்றாக போராட வேண்டி ஒன்று சேர்ந்துள்ளோம். அதனால்தான் இது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். தேர்தல் கூட்டணி என்றால் தேர்தலோடு முடிந்துவிடும். கொள்கை கூட்டணியாக இருப்பதால் நம் கொள்கையில் வெற்றி பெறும் வரை இது தொடரும். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 4வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதனையொட்டி சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 40,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதில் பதிவு கட்டணமாக கிடைத்த 1,20,00,000 ரூபாயை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு வழங்கப்படவுள்ளது. மாரத்தானில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுத் தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பேனா அறிவின் கலங்கரை விளக்கம் என்று கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாளை ஒட்டி தான் வடித்த கவிதையில் கவிஞர் வைரமுத்து இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யுக இருட்டிலிருந்து எங்களை எழுப்பிய பேனாவுக்கு எழுப்புகிறோம் நினைவு சின்னம். அது எழுதுகோல் அல்ல, உழுதகோல். கீழடி மண்ணை மேல் மண்ணாகவும், மேலடி மண்ணை கீழ் மண்ணாகவும் உழுதகோல். தன் மையெல்லாம் கண்ணீராய் ஏழையர்க்கு அழுதகோல். அது நட்டு வைத்த பேனா அல்ல, திராவிடத்தின் கொடிக்கம்பம். மண்ணளாவி முடித்து விண்ணளாவத் துடிக்கும் ஏவுகணை. அந்த பேனா முள்ளின் நுனியில் நடுப்பகல் சூரியனே இளைப்பாரிப்போம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜெகதீப் தங்கர் 346 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் டெல்லி நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக கூட்டணி சார்பில் மேற்குவங்க முன்னாள் ஆளுநர் ஜெகதீப் தங்கரும், எதிர்க்கட்சிகளின் சார்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்க்ரெட் ஆல்வாவும் போட்டியிட்டனர். அதில் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜெகதீப் தங்கர் வெற்றி பெற்றுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜெகதீப் தங்கரை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அவருடன் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரஹலாத் சிங் ஜோஷி உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஓ.பன்னீர்செல்வம் ஆகியோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அரசுமுறை பயணமாக டெல்லி சென்ற புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரௌபதி முர்முவை சந்தித்த அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் உருவாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், மாநில மனித உரிமை ஆணையத்தின் இணையதளம் தமிழில் உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஆவின் நிர்வாகத்தில் விஞ்ஞான முறையில் திமுக ஊழல் செய்துள்ளதாகவும், பாலில் கூட ஊழல் செய்துவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களில் மக்களை சந்தித்து நிவாரணம் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரிலே மூழ்கி விவசாயிகள் பெருநஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இப்படி நீரில் மூழ்கி அந்த பயிர்களெல்லாம் இன்றைக்கு சேதமடைந்திருக்கின்றது. இதை இந்த அரசு நேரடியாக சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் அமைச்சர்களும் பார்வையிட்டு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் உத்தரவின்படி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வருவாய்த்துறையின் சார்பில் ஒலிபெருக்கி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். அதேபோல் கொள்ளிடத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சிதம்பரம் அருகே வீரன்கோவில் திட்டு, மேல திருக்கள்ளிப்பாளை, கீழ திருக்கள்ளிப்பாளை, சின்னக்காரமேடு, பெரியகாரமேடு உள்ளிட்ட கரையோர கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தற்போதைய தென்மேற்கு பருவமழையாலும் ஆற்று வெள்ளத்தாலும் நெல் போன்ற பயிர்களுக்கும் வாழை போன்ற தோட்ட பயிர்களுக்கும் சேதம் ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக வேளாண்மை உழவர் நலத்துறை அறிவித்துள்ளது. பயிர் சேதம் குறித்து மாவட்டங்களில் கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள வேளாண் துறை, விவசாயிகள் தங்கள் வேளாண் பயிர்களுக்கு காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், காவிரி கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக முன்னெச்சரிக்கை விடப்பட்டதால் பெரிய அளவில் சேதம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட பாஜக சார்பில் தேசிய கொடி குறித்து மாபெரும் விழிப்புணர்வு பேரணி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, திமுகவினர் தங்கள் இல்லங்களில் கொடியேற்ற வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அதனுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட எங்களுடைய வேண்டுகோள், அரசாக இதை நடத்தி காட்ட வேண்டும். அதை தாண்டி கட்சியாக அவரும் கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து வீடுகளிலும் கூட நாம் தேசிய கொடியை ஏற்றி அது பட்டொலியாக ஆனந்தமாக அற்புதமாக பறக்க விட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அன்பான இந்த வேண்டுகோளையும் கூட வைக்கின்றோம். தைரியமும் திறமையும் இருந்தால் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து பாஜக முதலில் போராட்டம் நடத்தட்டும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி இதனை தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தகைசால் தமிழர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இளம் வயதிலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தன்னலமற்ற அரசியல்வாதியாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வரும் நல்லக்கண்ணுவிற்கு தகைசால் விருது வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கைகளால் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தேசிய மின்சார தொழிலாளர் பொறியாளர் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதே நாளில் தமிழகத்திலும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்துள்ளன. ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றின் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இடங்களில் வசிக்கும் வகையில் நிரந்தர பட்டா வழங்கப்படும் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார்.
சென்னை தீநகரில் உள்ள சசிகலா இல்லத்திற்கு வந்த அதிமுக ஆதரவாளர்கள் நேரில் சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 500க்கும் மேற்பட்டோருடன் தனித்தனியாக சந்தித்த சசிகலா புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சசிகலாவை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவரது ஆதரவாளரும் முன்னாள் அரசு கொறடாவுமான PM நரசிம்மன், நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிந்த பிறகு உரிய நேரத்தில் உரிய காலத்தில் சசிகலா அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருவார் என தெரிவித்தார். சசிகலாவுடன் இணைந்து செயல்படுமாறு அதிமுக தொண்டர்களுக்கு OPS உத்தரவிடவில்லை என்றும், தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் தேனி மாவட்ட அதிமுக செயலாளர் சையதுகான் பேட்டியளித்துள்ளார். கருமுட்டை விற்பனை விவகாரத்தில் தவறு செய்த மருத்துவர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மருத்துவமனைக்கு முழுமையாக சீல் வைப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்றும் இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழக தலைவர் அபுல் ஹாசன் தெரிவித்துள்ளார். BSNL ஊழியர்கள் திறம்பட பணியாற்ற வேண்டும், இல்லையென்றால் வெளியேறுங்கள் என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். BSNL நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், திறம்பட பணியாற்றி நிறுவனத்தை சிறப்பாக உயர்த்த வேண்டும் என்றார். தவறினால் VRS வாங்கிக் கொண்டு வெளியேறுங்கள் என எச்சரித்துள்ளார். ஜியோ, ஏர்டெல் நிறுவனங்களை எதிர்த்து கடுமையாக போராட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பாலஸ்தீன் நாட்டின் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் 2வது நாளாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் டெல் அவிவ், அஸ்கெலான், ஸ்ட்ரேரோட் உள்ளிட்ட நகரங்கள் நோக்கி 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி பாலஸ்தீனைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் குழு தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாலஸ்தீனின் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் எல்லையில் இருதரப்பும் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழாவில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி பங்கேற்கிறார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இறுதி நாள் ஆட்டம் வரும் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. இதனிடையே போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்தியது போன்றே நிறைவு விழாவையும் பிரம்மாண்டமாக நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி வரும் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் நிறைவு விழாவில் மகேந்திர சிங் தோனி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கவுள்ளார். காமன்வெல்த் ஆண்கள் 57 கிலோ மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் ரவிக்குமார் தாஹியா தங்கம் வென்று அசத்தியுள்ளார். அதேபோல் காமன்வெல்த் ஆண்கள் 74 கிலோ மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் நவீன் தங்கம் வென்று அசத்தினார். மேலும் காமன்வெல்த் பெண்கள் ஒற்றையர் இறகுப்பந்து போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். காமன்வெல்த் விளையாட்டில் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சரத் கமல், சத்யன் ஞானசேகரன் இணை பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஆண்கள் இரட்டையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்ட போட்டியில் சரத் கமல், சத்யன் ஞானசேகரன் இணை 3-2 என்ற செட் கணக்கில் போராடி வெற்றி பெற்றது. இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீரர்கள் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து வீரர்களை எதிர்கொள்கின்றனர். காமன்வெல்த் மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து களம் இறங்கிய இங்கிலாந்து அணியை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதன் மூலம் காமன்வெல்த் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதியாகியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டில் ஆடவருக்கான 3000 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் இந்திய வீரர் அவினாஷ் முகுந்த் வெள்ளிப் பதக்கம் வென்றார். அதேபோல் பெண்களுக்கான நடை ஓட்டத்தில் இந்திய வீராங்கனை பிரியங்கா கோஸ்வாமி வெள்ளி வென்று அசத்தியுள்ளார். காமன்வெல்த் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் களம் இறங்கிய சரத் கமல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அதேபோல பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவில் சரத் கமல் மற்றும் ஸ்ரீஜா அகுலா இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட்டில் களம் இறங்கிய அனைத்து சுற்றிலும் வெற்றி பெற்று தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் அசத்தியுள்ளார். 7ஆம் சுற்றில் வெற்றி பெற்றிருந்த குகேஷ் 8ஆம் சுற்றில் உலக தரவரிசையில் 5ஆம் இடத்தில் உள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த பாபியோனாவை எதிர்கொண்டார். இதில் 45வது நகர்த்தலில் குகேஷ் வெற்றியை பதிவு செய்தார். இதன் மூலம் 8 சுற்று ஆட்டங்களிலும் வெற்றியை பதிவு செய்த ஒரே இந்திய வீரர் என்ற சாதனையை குகேஷ் படைத்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் 59 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள லாட்டர் ஹில் மைதானத்தில் போட்டி நடைபெற்றது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 191 ரன்களை எடுத்தது. பின்னர் களம் இறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 19.1 ஓவரில் 132 ரன்களை எடுத்திருந்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் 59 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3-1 என்ற கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றியது. 5வது மற்றும் கடைசி போட்டி இன்று இதே மைதானத்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி. ஒற்றை ஆட்சியை எதிர்க்க வேண்டும், ஓரணியில் திரண்டு எதிர்கொள்ள வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஜெகதீப் தங்கர் வெற்றி. பிரதமர் மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. காமன்வெல்த் மகளிர் கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய அணி. இறுதிப் போட்டிக்குள் நுழைந்ததன் மூலம் பதக்கம் உறுதி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 4வது டி20 கிரிக்கெட் போட்டி 59 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 3-1 கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.